வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் புதிய நிர்வாக சட்ட மூலத்திற்கு சர்வதேச கிரிக்கெட் வீரர்களின் சங்கம் எதிர்ப்பு. மன்னார் மனித புதைக்குழியில் இருந்து மேலும் ஒரு மண்டையோடு மீட்பு. இதுவரையில் மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் எண்ணிக்கை 44 அதிகரிப்போம். இலங்கை சிறைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட 111 இந்திய மீனவர்கள் ஒன்று அந்த நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைப்போம். சூப்பர் ஃபைட்டர் நாட்டின் முதலாவது ரியாலிட்டி நிகழ்ச்சியே இது. இந்த போட்டியில் பங்கேற்கும் இறுதி 100 பேரை தெரிவு செய்வதற்கான இரண்டாவது கட்ட போட்டி சப்ரகமுவ மாகாணத்தை மையப்படுத்தி ரத்தினபுரி சீவலி மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்றும் நடைபெற்றது. இலங்கையின் முதலாவது ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சியான சூப்பர் ஃபைட்டர் போட்டியில் பங்கேற்கும் இறுதி போட்டியாளர்களை தெரிவு செய்யும் இரண்டாம் கட்டம் இன்று ரத்தினபுரி சீவலி மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. நாட்டு மக்களுக்கு புதிய அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கும் சூப்பர் ஃபைட்டர் போட்டியை நியூஸ் ஃபர்ஸ்ட், MTV, MBC ஊடக வலையமைப்புடன் MAS ஹோல்டிங் நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது. இந்த போட்டிகள் இலங்கை குத்துச்சண்டை சங்கம் மற்றும் இலங்கை பாடசாலை குத்துச்சண்டை சங்கம் என்பவற்றின் மேற்பார்வையில் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஃபைட்டர் ஒவ்வொரு நகரத்திலும் சிறந்த குத்துச்சண்டை வீரரை தெரிவு செய்யும் நிகழ்ச்சியே இது. முதலாவது ரியாலிட்டி நிகழ்ச்சி கம்பஹாவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று இரவு 10:30 மணிக்கு எமது சகோதர தொலைக்காட்சியான சிரசு டிவியில் இதன் முதலாவது நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட உள்ளது. சூப்பர் ஃபைட்டர். பொதுமக்களின் சொத்துக்களை சூறையாடும் எவரையும் களனி தொகுதியில் தேர்தலில் நிறுத்தப் போவதில்லை என அமைச்சர் மர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கிரிபத்கொடையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் களனி தொகுதி அமைப்பாளராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ள அமைச்சர் மர்வின் சில்வாவை வரவேற்கும் நிகழ்வொன்று கிரிபத்கொடையில் இன்று நடைபெற்றது. ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷ மடனவத களனி மாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி களனி தேர்தல் தொகுதியை மீண்டும் என்னிடம் பொறுப்பளித்துள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ச தலைமையில் நேற்று அனைத்து மாவட்டங்களில் உள்ள அமைப்பாளர்கள் அழைக்கப்பட்டனர். இதன்போது அவருக்கு அருகில் நான் மர்வின் சில்வா தான் அமர்ந்திருந்தேன். 2700 லட்சம் கொடுத்தார்கள். 300 லட்சத்தை எனக்கு வழங்கினார்கள். மொத்தமாக எனது மக்களுக்கு செலவு செய்வதற்காக 3000 லட்சங்கள் என்னிடம் வழங்கப்பட்டது. இதேவேளை களனி பிரதேச சபை தலைவர் உள்ளிட்ட சிலர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்திருந்தனர். கம்பஹா மாவட்டத்தின் தலைவர் அமைச்சர் பாசில் ராஜபக்ச 3000 லட்சத்தை களனி மக்களுக்கு வழங்கியுள்ளார். இது அவருடைய சொந்த நிதி அல்ல. இந்த தேர்தல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட பிரதேச செயலக அலுவலகம் மற்றும் பிரதேச சபையின் ஊடாக ஒதுக்கப்பட்ட நிதியே இது. ஆனால் சிலர் இது தனது வீட்டிலிருந்து கொண்டு வந்ததை போன்று கூறுகின்றனர். இந்த 3000 லட்சத்தையும் எடுத்து செல்வார்களோ தெரியவில்லை. பிரதேச சபையில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் பதிலளிக்குமாறு பிரதேச சபை உறுப்பினர்களிடம் கூறுவேன். இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் கேள்வி எழுப்பினால் அதற்கும் பதில் வழங்க தயார், விவாதிக்கவும் தயார். ரோஹித அபேகுணவர்தன இன்று வேறு வழியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போது ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் கருத்து தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க தற்போது குடு, அதாவது போதைப் பொருள் தொடர்பில் பேசி வருகிறார்.
இது குடு அரசாங்கமாம். போதைப் பொருள் கொண்டு வருவதாக கூறும் ரணில் விக்ரமசிங்க இன்று சிதறி போயுள்ளார். அவர் கற்றுக்கொள்ளும் இந்த நிலைமையை எதிர்நோக்கி உள்ளார். ரணில் விக்ரமசிங்க போதைப் பொருள் தொடர்பில் பேசுகிறார். ஆனால் அவரின் சகாவான மங்கள சமரவீரவின் வீட்டிலிருந்து இளைஞனுக்கு போதைப் பொருள் பழக்கத்தை உண்டு பண்ணியவர் அவர் என அந்த இளைஞன் குறிப்பிட்டுள்ளார். இது பத்திரிகைகளிலும் வெளியானது. நான் போதைப் பொருளுக்கு அடிமையாக மங்கள சமரவீரவே காரணம் என அந்த இளைஞன் பத்திரிகைகளினூடாக தெரிவித்துள்ளார். வீட்டில் இருந்த இளைஞனுக்கே இந்த நிலைமை என்றால் ஆதரவாளர்களின் நிலை என்னவாக இருக்கும்? எதிர்கட்சி ஒன்று இன்று இல்லை. பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி சார்பில் பேசுவதற்கு யாரும் இல்லை. பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாக பேசுபவர்கள் மக்கள் வாக்குகளால் தெரிவானவர்கள் அல்ல. அவர்கள் தேசிய பட்டியலில் தெரிவு செய்யப்பட்டவர்கள். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரும்போது தொடர்ந்து 20 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக அந்த கட்சி சரித்திரம் படைக்கும். ஒரே கட்சியில் நீண்ட காலமாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ரணில் விக்ரமசிங்க சாதனை படைத்துள்ளார். இது உலகத்தில் வேறெந்த நாட்டிலும் இடம்பெறவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாத்தறை மத்திய தேர்தல் தொகுதியின் விசேட கூட்டம் இன்று நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மாத்தறை அமைப்பாளரும் பிரதி தபால் சேவைகள் அமைச்சருமான சனத் ஜெயசூரியவின் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்திற்கு பல அமைச்சர்கள் வருகை தந்திருந்தனர். மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேயே தென்மாகாண சபை தேர்தல் நடைபெற உள்ளது. ஆகவே இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து உரிய வகையில் வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். අපේ වැඩ පිළිවෙල අපි ඉදිරියට ගෙනියන්න ඕන. බුදුහාමේ අද ගෙදර තියෙන රූප පෙට්ටිය නිලියෝ 60 දුත්තක් ඉන්නවා. 60 මාර දැන් උන් දේශපාලනයටත් ඇවිල්ලා. இன்று வீட்டில் உள்ள தொலைக்காட்சி பெட்டியில் நடிகைகள் பலர் உள்ளனர். இவர்கள் அனைவரும் தற்போது அரசியலுக்கு வந்துள்ளனர். இதுவும் இன்பமான விடயமே. எம்மோடு மோதுவதற்கேனும் இவ்வாறானவர்கள் வருவது இன்பமான விடயமே. இதனை கூடுதலாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரும்புகின்றனர். அனர்கலி வந்தார், நானும் இருந்தேன். ஹலோ சொன்னார், நானும் சொன்னேன். அதிக நேரம் இருக்கவில்லை. நீங்கள் இருக்கவில்லையா? அமைச்சர் டலஸ் இருந்தார். அனர்கலியை அவரிடம் பொறுப்பளித்து விட்டு நான் வந்து விட்டேன். மங்கள சமரவீர மெத்துமா வகை உதவிய பிரதிபத்தி மங்கள சமரவீர போன்றவர்கள் கொள்கைகளை காட்டி கொடுத்தமையால் மாத்திரைக்கு அகௌரவம் ஏற்பட்டது. ஈக்கிலை கூட கையில் எடுக்காத மங்கள சமரவீர இன்று கருவாய் தடிகளை கையில் எடுத்துக்கொண்டு வாயில் சுருட்டை வைத்துக் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியினரை தாக்குகின்றார். அவருடன் சிறிய காலமாக மாத்திரமே பழகியதாகவும் நான் அவருடன் இருந்ததாகவும் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா கூறினார். ஆம், நான் அவரின் வீட்டில் இருந்தேன். ஆனால் எனக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. மங்களவிற்கு தெரியும் நான் எதிரணி என்பது. ஆனால் சனத் ஜெயசூரியவின் அணியை எடுத்துக்கொண்டால் நான் அதில் இருக்கின்றேன். சம்பூர்ணமா ප්‍රතිවිරුද්ධ පිළේ කියලා. මම ඉන්නේ සනත් ජයසූරිය මහත්තයාගේ පිළේ එහෙම ගත්තා. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் வீக்கெண்ட் பிரதான செய்தி தொடரும். கொகரல்ல மடகல்ல வீதியின் கந்துலவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு 10 மணியளவில் மோட்டார் சைக்கிளும் முச்சக்கர வண்டியும் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி பொல்கொல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு 10 மணியளவில் மோட்டார் சைக்கிளும் முச்சக்கர வண்டியும் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி பொல்கொல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பெரும்பட கும்புக்வெவ பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதான ஒருவரை இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த 15 வயதான பெண் பிள்ளையொன்று இன்று காலை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் மரண விசாரணை இன்று நடைபெற உள்ளது. காயமடைந்த 3 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் விபத்து தொடர்பில் கொகரல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் உள்ள மனித புதைக்குழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோடுகளின் எண்ணிக்கை 44ஆக அதிகரித்துள்ளது.
மனித புதைக்குழியில் இன்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் போது ஒரு மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் உள்ள மனித புதைக்குழியில் இதுவரை 14 நாட்கள் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் புனரமைக்கப்பட்ட வீதிக்குள்ளிருந்தும் மனித எச்சங்கள் வெளிவருவதால் குறித்த வீதியின் புனரமைப்பு பணிகள் தொடர்பில் மன்னார் நீதவான் அறிக்கை கோரியுள்ளார். திருக்கேதீஸ்வரம் ஆலயம் மாந்தை வீதியூடாக குடிநீர் வழங்குவதற்காக நீர்க்குழாய்கள் பொருத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் டிசம்பர் 20ஆம் தேதி இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இன்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் போது 2010ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட வீதியின் ஒரு பகுதிக்கு கீழிருந்தே மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஏற்கனவே இந்த புதைக்குழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் துப்புரவு செய்யப்பட்டு 13 பெட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து திருக்கேதீஸ்வரம் பகுதிக்கு சென்றுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தமது பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் மனித புதைக்குழியில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் இடம்பெற உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சி பலவீனமடைந்து வரும் நிலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சியாகும் நிலைமை உருவாகி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு திருப்பழுக்காமம் இந்து கலாமன்றத்தின் 35வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கத்தின் எதிர்க்கட்சியாயிருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியே வலுவிழந்து சென்று கொண்டிருக்கிறது. நான் நினைக்கின்றேன், இன்னும் சொற்ப காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்பவர்கள் கூட அரசாங்கத்தின் பக்கம் தாவுவார்களாக இருந்தால், இப்போது தாவிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை ஏற்படுமா இருந்தால் முன்பு அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது போன்று சம்பந்தர் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த நாட்டிலே உருவாகலாம். அந்த நிலைமை உருவாகி கொண்டு வருகிறது. ஆகவே நாங்கள் இந்த மண்ணிலே எங்களுக்கு அடிப்படை உரிமையை பெற்று வாழ வேண்டிய ஒரு தேசிய இனம். இப்பொழுது எமது தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களும் இந்த 2010ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட கால பகுதியிலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட 14 பேரும் இங்கே இருக்கின்ற எமது ஜனாதிபதி அவரிடம் சென்று நாங்கள் 2011ஆம் ஆண்டு 18 தடவைகள் நாங்கள் பேசி பார்த்தோம். என்ன நடந்தது? எங்கள் பிரச்சனையை நாங்களே பேசி தீர்ப்போம் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்ததா என்பதை இந்த காரணம் சொல்லுகின்ற தென்பகுதியிலே இருந்து இங்கு வருகின்ற அரசியல்வாதிகள், அரசியல் அதிகாரிகள் இதனை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கேட்பது அதிகார பரவலாக்கலே தவிர வேறு எதுவையும் நாங்கள் கேட்கவில்லை. ஆன காரணத்தினால் தான் போர் முடிந்தது 2009களில் என்றால் அதற்கு பின்னும் இதே வேலையை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்றால் துருவி திருவி மக்களை ஆராய்கின்ற, துருவி திருவி அரசியலை ஆராய்கின்ற, அரசியல்வாதிகளை ஆராய்கின்ற ஒரு நிலைமை ஒன்றை அரசாங்கம் என்று தோற்றுவித்திருக்கின்றது என்று சொன்னால் இதைவிட மோசமான செயல்பாடு எதுவாக இருக்கும்? கொத்மல ரம்படு தோட்டத்தில் பரவிய தீயினால் 28 தொழிலாளர் குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இன்று மதியம் பரவிய தீயினால் 12 குடியிருப்புகள் முற்றாக அழிவடைந்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவித்துள்ளார். மேலும் 16 குடியிருப்புகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இந்த சம்பவத்தை அடுத்து 27 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். உடலை கசக்கி உதிர்த்த வியர்வையின் ஒவ்வொரு துளியிலும் கண்டேன், இவ்வுலகு உழைப்பவர்களுக்கு உரியதென்பதையே. பாவேந்தர் பாரதிதாசன். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. பொகமந்தலாவ டின்சின் கெசர்கம்பவ ஓயாவில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சந்தேக நபர்கள் இன்று மதியம் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மாணிக்கக்கல் அகழ்விற்கு பயன்படுத்திய உபகரணங்களையும் சந்தேக நபர்களிடமிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் டின்சின் தோட்டத்தை சேர்ந்தவர்கள் என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போகவந்தலாவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.